வந்து தையல் கிளாஸுக்கு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த தையல் கிளாஸுக்கு போவா. ஆனா ஒரு சட்டை ஒடி தைக்க தெரியாது. நான் முழுக்க கோர்ஸ் முடிக்கல தெரியுமா. வந்து அம்மாக்கு 60ஆவது பிறந்தநாள் அப்படியே அம்மாக்கு பிறந்தநாள் வந்து நாங்க எங்களால முடிஞ்ச அளவு ஒரு சும்மா நோம்பெல்லாம் செய்ய போறோம். வந்து சட்டைக்கு வந்து அந்த டச் வந்து பிடிக்க போறேன் 5 கணக்குல கிடக்கு. கொஞ்சம் ஈர துணி பயணம் வந்து நாங்க போக்குறோம் வர்ற வெள்ளிக்கிழமை. அது வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்ட்டு சொல்ல தேவையில்லை, பார்க்கவே தெரியும் மெஷின்ல இருக்கிறபடியா. இன்னைக்கு வந்து ஒரு தையல் வீடியோ தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம்னாக்கா. அக்கா வந்து என்னன்னா தனக்கும் வந்து தச்சு பழக்கட்டாமா. தையல் பழக போறேன். தையல் பழக போறாவா மேரண்டா நெடுகளும் எனக்கு தானே ஒரு டாச்சரா கிடாக்கு. சொல்லி ஒரு கரைச்சலா கிடக்கு. அப்ப அவைக்கு சொல்லி கொடுத்து விட்டா எனக்கு வேலை ஃப்ரீயா. உண்மைதான். நான் வந்து நம்மள வெட்டிட்டு நானே தச்சிட்டு போயிடுவேன். இது சும்மா கெஞ்சி கொண்டு மென்சர் ஒரு மாசத்துக்கு துணி எடுத்து காவல் காத்து கொண்டு கரைச்சல் சொல்லுங்க பாப்பா. ஆனா உண்மையா தான் தையல் சொல்லி கொடுத்தா சோழில தான் எனக்கு இது எனக்கு பிரச்சனை. ஆனா உண்டு இல்ல ருசேனி, அது முகர்தருக்கு மண்டைக்கு உங்களுக்கு என்ன மண்டையில. எனக்கு தையல்ல பிள்ளை பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரும் தச்சு தந்தா நீங்க தச்சு தந்தா நான் போடுவேன் நல்ல படிவா. நல்லா ஆக்கல. சரியா உண்மையா நான் வந்து முதலண்டா அப்படி இல்ல தச்சு கொடுக்குறேன். ஆனா இப்ப வந்து உண்மையா எனக்கு வந்து வேலை கூட விட வேலைண்டா என்ன இப்ப எங்க வீட்டு வேலை இல்ல. இப்ப வீட்டு வேலை அம்மா இருக்கிறபடியா நான் பிரச்சனை இல்லை. அம்மா நிச்சயம் செய்யறது பிரச்சனை இல்லை. வீட்டு வேலை எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல ஜெரோமின் சின்னாக்கள வேலை எனக்கு கூட. கோம்பர்க்கே வந்து நிறைய கோம்பர்கள் இருக்குது. ஜெரோமிக்கு டியூஷன் அங்கால பள்ளிக்கூடம்னு சொல்லி கோம்பர்கள் இருக்கிறபடியா அப்ப எனக்கு அதாலே டைம் போகுது. அப்ப நேற்றும் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல ஒரு கோம்பர்க் போட்டிருந்தவ. அப்ப அது வந்து கோம்பர்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து ஜோவை எல்லாம் செய்தது. ஜோவை செய்து முடிக்க நேற்று 11:30 ஆச்சு. 11:30 ஆச்சு. அந்த பல் வந்து செய்து கொண்டு சொன்னது பல் வடிவத்துல. அப்ப அது வந்து நாங்க புரண்டும் எடுக்க கூடாது, கையால செய்திருக்கோம். வடியா ஜோவையில அதே மாதிரி பல்லெல்லாம் கீறி வடிவம் எல்லாம் வச்சு அதுக்கு பெயின் கொடுத்து பல்லுக்கு வெள்ளை கலர் அடிச்சு உண்மையா அது பார்க்க உண்மையா நல்ல ஒரு வடிவா இருந்தது. அப்ப அப்படி வந்து வேலைகள் இருக்கிறபடியா இப்படியான வேலைகள் வந்து உண்மையா செய்து கொள்ள கஷ்டம். அதான் ஒரு பிரச்சனையை தவிர மற்ற அடிச்சு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறபடியா லேட் ஆகுது. நாங்க இரவு சாப்பாடு சாப்பிட 11:30 அதுவும் பான் சாப்பிட்டோம் நாங்க. என்ன இப்படியெல்லாம் ஒழும்பெல்லாம் போயிட்டு அவ்வளவு நித்திரையாக அந்த கண்ணெல்லாம் வெடியே ஒழிக்கிட்டு என்ன செய்றாங்க ஸ்கூலுக்கு வலிக்கிடுத்தோணும். அது சரி உண்மைதான். அந்த பாக்குற உறவுகளுக்கே தெரியும் தானே. இங்க கையிலே மொண்டை வச்சு கொண்டு பாருங்க. இப்ப வீடியோ எடுக்க நித்திரையா போயிட்டா அப்ப இப்போ டக்குனு எழும்பிட்டா பாக்க கையில வச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையிலேயே தான் செய்ய முயற்சி செய்தாலும் உண்மையில கஷ்டம் சரியான. நவாவே நாங்க குறை சொல்ல இல்லாத சரியான கஷ்டம். இப்ப பாருங்க தையல் வீடியோக்கு வந்திருக்கவே எழும்பிட்டு என்ன பண்ண அப்ப கையில வச்சு கொண்டு ஒரு ஆள் இருந்தா தான் நவா தைப்பா. அதுக்காக ஒரு பிரச்சனையா போயிட்டு தானே போய்கொண்டிருக்கேன். அப்ப அப்படி அன்றைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு வந்து நான் ஒரு கவுன் தான் தைக்க போறேன். அப்ப அந்த கவுனும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாமிக்கு தான் நாங்க தைக்க போறோம். மாமியும் வந்து உண்மை துணி வந்து நிறைய நாள் ஆயிட்டுது. மாமி மேட்ட கேட்கவும் இல்லை. என்ன மாமிக்கும் தெரியும் தான் என்ன அவையில வந்து அவசரப்படுத்தல. அப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி கிடக்குறா நிறைய நாள் ஆயிட்டுதுன்னு சொல்லி அப்ப நான் இன்றைக்கு தான் தைக்க அப்புறம் வெட்டி வச்சிருக்கிறேன். அப்ப மாமிக்கு வந்து அவசரமா தேவை வாரக்கிழமை என்ன சொன்னீங்கன்னு அம்மாவோட பிறந்தநாள வியாழன் அம்மா பிறந்தனால அப்ப அந்த பிறந்தநாளை முடிச்சுட்டு அடுத்த நாங்க எல்லாருமே வந்து ஒரு மட்டக்களப்பு ஒரு பயணம் ஒன்று இருக்குது. அப்ப நாங்க அங்க போறோம். அப்ப அதனால வந்து மாமி சட்டை கேட்டிருந்தா தனக்கு கட்டாயம் சட்டை வேணும்னு சொல்லி அம்மாவோட பிறந்தநாள்லபடியே அடுத்த தைக்கிறதுக்கு டைம் இல்லை, நிறைய வேலைகள் இருக்குது. அப்ப அதுவும் எங்கட அம்மாவுக்கு வந்து 60ஆவது பிறந்தநாள். 25ஆம் தேதி வர்ற வியாழன் வந்து அம்மாவுக்கு 60ஆவது பிறந்தநாள். அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்து நாங்க எங்களால முடிஞ்ச அளவு ஒரு சும்மா நோம்பெல்லாம் செய்ய போறோம், கட் பண்ணி செய்ய போறோம். அப்ப அந்த வேலையில இருக்கிறபடியா அப்ப இதை நான் வேலை தச்சு கொடுத்து விட்டேன்டா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இதுவும் எல்லாம் எனக்கு உடுப்பு எல்லாம் தைக்க கூடாது. நாங்க
அப்படி போனீங்கன்னு சொன்னாங்க தையல் கடை இருக்குது வேணஞ்சோவில் பக்கத்துல எங்க தைச்சாலும் அப்ப நீர் தைக்கிற மாதிரி வராது இல்ல எத்தனை கடைகள் இப்படியே போன கடை இருக்கு எங்க கொடுத்தாலும் ரொசாயனில தையல் வந்து எனக்கு செட் ஆகும் கொடுத்த ரொசாயனில திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் அதை விட ரொசாயனியை வச்ச நல்லமே இல்ல அவ இது மட்டும் இப்ப என்னத்துக்கு நான் அஜுவையில கையில வச்சு கொண்டு சொல்லுங்க தச்சு முடிய உடுப்பு கொடுக்க போறேன் அதுக்காக உடம்புறானா அப்ப உங்களோட நானும் இல்ல பயணம் பெறணும் சொல்லுங்க தேவைதானே நாங்களும் வந்து ஒரு நீண்ட மாதங்களுக்கு பிறகு நாங்க வந்து ஒரு பயணத்தை வந்து வெளி மாவட்ட பயணம் செய்ய போறோம் ஓ வருஷம் நீண்ட மாதத்தை விட வருஷம் என்ன அப்ப உண்மையாவே அந்த பயணம் வந்து நாங்க போறோம் வர்ற வெள்ளிக்கிழமை அது வந்து நிறைய வேலைகள் இருக்குது எங்களுக்கு போற ஆயத்தங்கள் செய்யணும் அப்ப நாங்க என்ன காரணத்துக்காக போறோம்ன்றா நாங்க பிறகு சொல்லுவோம் சரி அப்ப நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் அப்படி எங்களை வீடியோக்கு போறதுக்கு போது எங்களை வீடியோ பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப நாங்க வந்து கவுண்ட் வைக்கிற பாப்போம் ஓ தேங்க்யூ அவன்டே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து மாமி இன்றைக்கு எங்களுக்கு சாரி மாமி வந்து எடுத்த அந்த துணி பாருங்க நான் வெட்டி வச்சிருக்கிறேன் வெட்டிட்டேன் வெட்டி வச்சா எனக்கு சுகம் தைக்கிறதுக்கு அப்ப அதனால நான் வந்து வெட்டிட்டேன் பாருங்க இதான் மாமின்ற துணி கவுன் துணி வீட்டுக்கு போடுறதுக்காக கவுன் துணி மாமி தச்சு கொண்டு சொன்னவா ஆனா மாமி நல்லா செலக்ட் பண்ணிருக்கிறா துணிய நல்ல கலர் அப்ப நான் இந்த கலர்லாம் பைப்பிங் கொடுக்க போறேன் இந்த ரெட் கலர்ல இந்த கலர் பைப்பிங் கொடுக்க போறேன் அப்ப நான் வெட்டி வச்சிருக்கிறேன் அப்ப வந்து எதுவும் ஒரு ஏலைன் கவுன் தான் அப்ப நான் அதுக்கு அப்படியே பிடிச்சு டாக்ஸ் அடிக்க போறேன் நிறைய இன்ச்சி கணக்குல சரி இதோட அடுத்த கட்ட நான் ஒரு தைய சட்டை தைப்பேன்னு சொல்றீங்க ஓ சட்டை அக்காவுக்கு வந்து வேணும் இப்ப பக்கத்தை எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னா நீ அக்கா வந்து இதை பாத்துட்டு எனக்கும் வந்து ஒரு கவுன் வந்து தச்சு தருவேன் தையல் மிஷின்ல இருக்கிற ஒரு கைய இது ஊசியில குடுக்குறனோ என்ன கட்டமோ எனக்கு என்ன தெரியல அதுதான் அப்ப நாங்கள் வந்து தெப்பமே இப்படித்தான் வந்து ஒரு 6 இன்ச்சு கணக்குல வந்து நான் அப்படியே ஃபுல்லா தைக்க போறேன் என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையான கதை நான் மறந்துட்டேன் பார்த்தேன் எல்லாம் இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க அக்கா வந்து தையல் கிளாஸுக்கு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் தையல் கிளாஸுக்கு போவா ஆனா ஒரு சட்டை ஒடி தைக்க தெரியாது நான் முழுக்க கோர்ஸ் முடிக்கல தெரியுமா என்ன கோர்ஸ் முடிக்கல ஆனா போனவா ஒரு வருஷமா போய் நான் ஒரு வருஷமா போயில சரியோ நான் அந்த கைத்தையல் ஆரம்ப தையல் தைக்கதான் போனேன் ஆனா மற்றபடி பெரிய சட்டையெல்லாம் அந்த கவுன் எல்லாம் பட்டி தைக்கிற நேரம் நான் அப்ப நின்றுட்டேன் தையல் எப்படி விளையாட்டு அப்ப நான் கல்யாணம் செய்ய இல்ல அப்ப நான் வெயிங் செய்ய இல்ல நான் பார்த்தது எல்லாம் ஒரு டேஞ்சரா இருக்குன்னு நான் பேச நின்றுட்டேன் அப்படி எல்லாமே இல்ல அப்ப தெரியாத நேரண்டே அதுதான் ஆனா உண்மையில எப்ப கவலைப்படுறேன் பழகி இருந்தா உண்மையில ஒரு நல்லதா இருந்திருக்குமென்னு சொல்லி பழகி இருக்கிறவங்களோட ஒருத்தரம் தாங்கல மக்களுக்கு ஆனா நான் இப்ப அதோட நான் சந்தோஷப்படுறேன்னா ரொசாயனியை எப்படியாவது நாங்க பழக வச்சுட்டேன் அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தைக்கிறதா இல்ல நாங்க நிம்மதியா துணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நிம்மதியா காக்கினேன் இப்ப நான் என்னடா இப்ப நூல் வந்து சுத்தி நூலை கோரக்கணும் சிவப்பு கடல்ல நான் வந்து பைப்பிங் எடுத்தபடியா நான் நூல் வந்து சுத்த போறேன்னு எந்த மெஷினும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நாளா வந்து பிழைச்சிட்டுது அப்ப நேற்று தான் நான் அந்த மெஷின்காரால கூப்பிட்டு திருத்தினேன் நான் அப்ப நான் நினைச்சேன் இந்த முறை மிஷின் திருத்த அப்படியும் காசு கூட தான் கேட்க போறேன் 2 பிரச்சனை இல்ல 700 ரூபா தான் கேட்டது தையல் மிஷினுக்கு அவ்வளவு பிள்ளையில அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் நிறைய டஸ்டுகள் இருந்து நூலெல்லாம் சிக்கப்பட்டபடியே தான் தையல் வந்து கட்டி இருக்க நூலா இருந்தது அப்ப அதெல்லாம் பார்த்து விட்டு போனபடியா அப்ப தைக்க வந்து ஈஸியாகவும் இருக்குது அதோட விவசாயி நீங்கள் அந்த அந்த அக்காக்கு மேல சட்டை தச்சு குடுக்குறோம் இருந்தா நீங்க தையல் மிஷின் சோரி சொல்றோம் சொன்னா அவங்க வந்து நான் பிளவுஸ் தச்சு கொண்டிருக்கே மிஷின் வந்து பழுதா போயிட்டுது அப்ப அதனால வந்து அவங்க நானும் கவுண்ட் தைக்கல மிச்ச குறை இதை வந்து பக்கத்து விட்டாம போய் அப்படியே மூட்டி கொடுத்து நான் பிளவுஸ் வந்து என்ன தைக்கலாம் போயிட்டு எல்லாத்துக்கும் நான் அவாக்கும் வந்து ஒரு கவுன் வந்து இந்த கையால தச்சு கொடுத்துருப்பேன் அந்த ஒரு காரணத்துல நானும் தைக்க இல்லை நேற்றுதான் வந்து பார்த்ததோ அதுக்கு முதல்ல மெஷின் திருத்தி நான் வந்து 3000 ரூபாய் எடுத்தது அது மிஷினுக்கு ஏதோ எல்லாம் வந்து வேண்டி எல்லாம் போட்டவர் அப்ப அப்படித்தான் இந்த முறையும் பயந்து கொண்டது நான் ஐயோ
இந்த முறையும் காசு கூடுதோ தெரியலன்னு சொல்லி நல்லா போயிட்டு அப்படி கூடல ஒரு 700 ரூபா காசோட முடிஞ்சது. இப்ப வந்து உண்மையா தைக்க வந்து நல்ல ஒரு ஈஸியா இருக்கு, சுகமா இருக்கு தைக்க. என்னன்னு சொன்னா அந்த மிஷின் வந்து நல்ல நீட்டா இருக்கு தைக்க. இதுக்கு முதல் தைக்க எல்லாம் நூலெல்லாம் சிக்குப்பட்டு தையல் வந்து அந்த நூல் வந்து ஒரு ஆரத்து கொண்டு இருந்தது. சரி, அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து நாங்க வந்து சட்டைக்கு வந்து அந்த டக்ஸ் வந்து பிடிக்க போறோம் 9 இன்ச்சு கணக்குல. கொஞ்சம் ஈர துணி கொஞ்சம் ஈர துணி. ஆனா அந்த துணி வந்து இப்ப வந்திருக்கு போல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு துணி நல்ல துணி, சொப்டான துணி. ஏண்டா இது வந்து வேர்க்காது, உடம்புல போட்டாலே தெரியாது. மாமிக்கு வேர்க்கிற கூட தானே, அப்ப நல்லா பெருசாண்டு வேர்வை இருக்காது. ஓலக் மிஷின் வந்து என்னட்ட இல்ல. என்னடா ஓலக் மிஷின் வந்து அடிக்கிறேன் நல்ல கடையெல்லாம் வந்து அடிக்கிறப்ப ஓலக் மிஷின் இல்லாம நாங்க சைட்டா வெட்டுனா அந்த கரையில அப்படியே ஃபுல்லா ஓலக் மிஷின் கொடுத்தா அந்த நூல் எல்லாம் கிளம்பாது, அப்படியே நீட்டா நிக்கும். அதுக்காக அந்த ஓலக்கள் வந்து அடிக்கிறது பாவிக்கும். அப்ப அதுகள் இல்ல அந்த மிஷின் எல்லாம். அது வேற ஒரு வித்தியாசமான மிஷின். முந்தி நான் அந்த புதிய நட கடையில எனக்கு தெரியும் தைக்க. அம்மா நூல் கலண்டா கோருக்கப்படுற பாடு கஷ்டமா. ஆமா, சரியான கஷ்டம் அது. அதுவும் ஒரு நடு நூலண்டு இருக்குது ஓலக்குல. அப்பா கலண்டுச்சுதண்டு சொன்னா அம்மா ஓமெல்லாம் பேர் தொழுவும். அதுக்கு கோருக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டம். சில டைம்ல தான் கோர்த்து தரது. சரியா கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். சரியான கஷ்டப்பட்டது. உங்களை மாதிரி எப்படி என்ன கிளாஸுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தான் விட்டுட்டேன் நாம. அப்படி இல்ல ரோசானி, ஓய் என்ன ஸ்கூல் போறீங்க பாவம் தானே லொரியிலையா சைக்கிள்ல தான். அதானே நீங்க மக்கா தயார் பழகி இருந்தா நான் நல்ல வடிவா இருப்பேன். அக்காட்ட எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இருந்திருக்கலாம். நீ பிழைச்சிட்டு நல்ல காலம் பழகையில இப்ப யோசிக்கிற. அக்கா நீங்கள் போய் இருக்கிற டைமுக்கு சும்மா இருக்குதுங்க. சும்மா இல்ல பிள்ளை, இங்க போய் எனக்கு குழந்தைய வச்சிருக்கிறேன். குழந்தைய நீங்க ஒரு பிளேண்டியோ டீ இல்ல. நான் வந்து இன்றைக்கு ஒரு சின்ன மா பேக்கெட் ஒண்ணு வாங்கினேன் 240 ரூபாய்க்கு. அப்ப அந்த மா பேக்கெட்டை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு டீ ஒன்று ஆத்தி கொண்டு வர. நான் கஷ்டப்பட்டு தைக்கிறேன் இல்ல. ஆனா நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆத்துவீங்க. இல்ல இல்ல, நான் வந்து தையெல்லாம் ஸ்ட்ராங், டீல ஸ்ட்ராங் இல்ல. நீங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீ ஒன்று தங்கச்சி போட்டு கொண்டு வரலாம். பிள்ளை பாவம் சரியா கலாச்சிட்டு. நான் உண்மையா வந்து இப்ப வந்து சாப்பாடு பெருசாளுக்கு அந்த வெயில் வைக்கக்கு தண்ணியா தர முடியாது. அது டவுனுக்கும் போய் வந்தது ஒரு களைப்பு ஒன்று இருக்கு. இந்த டவுனுக்கு போயிட்டு வந்த நாங்களேனாக்கா தெரியும் தானே. வீட்டுல ஒரு காரியம் நடக்க போதுன்னு சொன்னா உண்மையிலேயே நானும் ரோசானியும் தான் ஓடி ஓடி திரிக்கணும் எல்லாத்துக்குமே. அம்மாவும் பாவம் தானே. அம்மாவுக்கும் வந்து நாங்கள் இன்னும் உடுப்படுக்கலைனாக்கா இன்னும் சாரி கொண்டு எடுக்கணும். சாரி செலக்ட் பண்ணல. பாப்பா அதுக்கு ஒரு நாள் கடைக்கு போகணும். வியாழக்கிழமை சொன்னா நாளும் கிட்டுதல்லோ. நாங்களும் வேலைக்கா போகணும். இங்க சாரி பிளவுஸும் தைக்கணும். ரோசானிக்கு தையல் வேலையும் இருக்குது. ஒரு நெருக்கமான ஒரு நாளா கிடக்கு ரோசானி. அங்க அடுத்த நாள் மட்டக்களப்பு போகணும். அது கொஞ்சம் ஒன்று அதை பிந்தி வந்திருக்க வேணும். இது ஏதாவது ஒன்று இடைவெளி விட்டு இருந்தா இது பயங்கர ஒரு நெருக்கப்பாடு. முதல் நாள் பேர்த்தி, அடுத்த நாள் வெளி மாவட்ட பயணம். அப்ப எதுக்கு ஆயத்தம் பண்றதுன்னு தெரியாம இருக்குது. அக்காக்கு சரியான ஆசையா விலை கேட்டுனா விலை குறைஞ்ச விலை வந்து 2500 ரூபாயாமா. அதுக்கு மிஞ்சி இல்லையாமா. ஓ பெகி. ஆனா 2500 சேனி அது பழுதா போயிடும். பாவிக்காது இல்ல. 3000-3500 ரூபாய்க்கும் இருக்கா. அதுக்கு குறைய 2500 ரூபாய்க்கும் இருக்கா. ஆனா நான் கிட்ட 4000 ரூபாய் அதான் சட்டப்படி இருக்கு. 4000 ரூபாய் தான் நல்லா பாவிக்கும். ரோசானி மாத்த 2500 ரூபாய் பெருசா துணி வேலை இல்ல. சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு நாள் போடலாம். சும்மா மற்றும்படி அதெல்லாம் டெய்லி பாவிக்கக்கூடிய பொருள் இல்ல. ரோசானி வடிவா பார்த்தது திருப்பி திருப்பி பார்த்துட்டு தான் வந்துருக்குது. பாப்போம் என்ன கட்டமாட்டு. அதுதானே என்ன செய்யறது.
சரி, அப்ப நாங்கள் அடுத்ததா வந்து கழுத்து தைக்க போறேன் பாருங்க. மாமி வந்து இந்த கழுத்து வந்து நான் நான் டிசைட் பண்ணல. கழுத்து வந்து மாமி தான் சொல்லிட்டு போனவ தனக்கு இந்த கவுனுக்கு வந்து இலக்கழுத்து வைக்கட்டாமா, அதாவது இப்படி இதே கழுத்தை வேற மாதிரி தைக்க சொல்லி, அப்ப மாமியோட விருப்பத்தின்படியே நானும் பாருங்க அப்படியான அந்த ஒரு இலக்கழுத்தான் கீறி வச்சிருக்கிறேன். அப்ப ஏதான் வந்து நான் முன்கழுத்தை அடிக்க போறேன். இதை பிரட்டி தைக்க போறீங்களோ? இதை வந்து புரட்டி தேக்க போறோம். இப்படி அந்த தையல் பழகின வட்டியா டக்குன்னு பிடிச்சிட்டா பாத்தீங்களா, புரட்டி தேக்க போறணும். பிரட்டி தைச்சாதான் அந்த வெளிப்படையா அந்த டிசைன் தெரியும். அக்கா லேசுப்பட்டா தையல் தெரிஞ்சாலும் காட்டிக்கொள்ளாது. அப்படி எனக்கு தையலை பற்றி உண்மையா ஒன்றும் தெரியாது, சொல்றேன். தெரிஞ்சது. அப்ப நாங்க இதுல வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு காஞ்சி கணக்குல மடிச்சு போட்டு இல்ல கதையா அப்படியே தையல் போட போறோம். அப்படியே சுத்தி வர ஃபுல்லா. சரியா? இது வந்து முன்கழுத்து. ஓ, பின்னுக்கு வந்து வட்ட கழுத்து. பின்ன கழுத்துல அடியே போடுவீங்க. அப்புறம் சரி, மாமி டீப்பா போடுறாவோ இல்லாட்டி கழுத்து டீப் என்ன மாதிரி? மாமி வந்து கழுத்து டீப் வந்து 9 இன்ச்சு. என்னவா டீப்பா தான் போடுவாவோ? நான் சும்மா 9 இன்ச்சு இல்ல, மாமிக்கு வந்து ஆக டீப் பண்ணில ஒரு அளவு தானே, ஒரு 6 இன்ச்சு கணக்கு காணுமோ. இல்ல இல்ல, அம்மா கொண்டு 2 சட்டை தைக்க விடுவேன். என்ன செய்யற, 2 சட்டை மாமே தைக்க சொல்லி கேட்டவா. ஆனாலும் நான் வந்து ஒரு சட்டை தான் தச்சு கொடுக்கன்னு நினைச்சேன். நான் இல்ல 2 சட்டையும் தச்சு கொடுக்கத்தான் போறேன். என்ன நிறைய நாள் ஆயிட்டுல்ல, அப்ப அதனால 2 சட்டையும் தைக்க போறேன். மாமி எதிர்பார்ப்பா இருப்பா இல்ல மேரம்பாள் எப்படியா தச்சு கொண்டு வரும். அவாக்கும் பாவம் வழி மாவட்டம் இல்லாம வரப்போறோம். அவ வித விதமா போடவே அதுதான் பாவம் தானே, தச்சு கொடுக்கத்தானே வேண்டும். அது நானும் இப்ப சொல்ல இல்லையே, இப்ப எனக்கு கும்பலியில எல்லாம் கொடுத்து தைக்க தெரியாண்டு இல்ல. இந்த பிள்ளை தச்சாதான் தச்ச மாதிரி இருக்கும் தெரியும். அக்காக்கு ஒரு நாளைக்கு பாருங்க சொத்தியா தச்சு விடாட்டிக்கு நான் ஒரு ஆள் இல்ல. அப்படி என்ன எனக்கு தெரியும். இது வேணும்னு தைக்கப்பட்டிருக்கேன்னு நான் விட மாட்டேன், திருப்பியும் கொடுப்பேன். திருப்பியும் சொத்தியா தச்சு விட வேண்டியா? கடவுளு தெரியும் தானே, நாங்க கஷ்டப்படுவோம். அதான் பலம் எல்லாம் சரியா வந்திருக்கு. சரி, அவ முன்காலத்து வந்து நான் மடிச்சு தச்சுட்டேன். இப்ப மாமிண்ட அளவுக்கு வந்து நான் இதுல மார்க் பண்ணிட்டு அதுல அப்படியே வச்சு பிரட்டி தைக்க போறேன். சரியா? இதுல வந்து மாமிண்ட கழுத்தளவை வந்து 2ஆ மடிச்சிருக்கிறேன் பாருங்க. அப்படி 2ஆ மடிச்சு மாமிண்ட கழுத்தளவை வந்து மார்க் பண்ண போறேன். இது வந்து ஒரு 3 இன்ச்சு கணக்குல நான் மார்க் பண்ண போறேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து தையல் வீடியோல தைக்கிறது ஒண்ணுமே காட்டல, டைமும் காணாதபடியா. அப்ப நானே வந்து குயிக்கா தச்சாச்சு பாருங்க. கவுனும் வந்து தச்சு முடிச்சிட்டேன் பாருங்க. மாமி கேட்ட மாதிரி அந்த ஒரு இலக்கழுத்து தான் வச்சது. இந்த கலர்ல பைப்பிங் எடுத்து அந்த கழுத்தை வந்து பிரட்டி தைச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. முன்கழுத்து இலக்கழுத்து, அங்கால பின்னுக்கு வந்து பாருங்க வட்ட கழுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே கைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதே அந்த சிவப்பு பைப்பிங் கொடுத்துருக்குறேன். ஓகே, அப்ப வந்து கவுனும் வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. சரி, இதான் வந்து மாமியிட கவுன். என்ன நல்ல கலரா இருக்கு, என்ன வடிவா இருக்கு, கழுத்துக்கு வைக்க வடிவா இருக்குது என்ன. சரி, அப்ப வந்து கவுனும் வந்து தச்சு முடிச்சாச்சு என்ன. அப்ப வந்து நாங்களும் வந்து வீடியோவா முடிச்சுக்கொள்ள போறோம். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.